என் முதுகில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்குன்றதையும், தனியாக ஒரு படத்துக்கு போனால் அந்த படம் எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் அப்பர் பேக்கில் ஒரு இன்ஜுரி இருக்குது, அதனால் ஒர்க் அவுட் சுத்தமாக பண்ண முடியல. ஒரு 2 வாரமாக ரெஸ்ட்டில் இருக்கேன், அப்போ கூட சரியாகாமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால் ஒரு ஃபிசியோவை பார்த்துலான்னு கிளம்பிட்டேன். அங்கே போனால் அங்கே பெருசாக ஒரு கட்டையை போட்டாங்க. சரி, பெருசாக கட்டையை போட்டாங்களே, ஒழுங்காக பார்த்து அனுப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா, ஈவினிங் வாப்பா தம்பி அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி தேட்டருக்கு போயிட்டோம் படம் பார்க்கலான்னு. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, மைக்கிள்னு ஒரு படம் வந்திருக்கு. மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக். மைக்கேல் ஜாக்சனை பற்றி எனக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. 2 பாட்டு கேட்டிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஏன் போய் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, பயோபிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் ஜாக்சன் வேறு பெரிய ஸ்டாரா, அதனால் போய் பார்த்துட்டேன். படம் மஜாவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் வர சொன்னாங்கல்ல, சரின்னு போய் பார்த்தேன். திரும்ப பெருசாக ஒரு கட்டையை போட்டாங்க. அந்த கேப்பில் ஒரு மில்க் ஷேக்கை லைட்டாக போட்டேன். நம்ம ஃபிசியோக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்காதான், அதனால் வீடியோ எடுக்க விடலை. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நானும் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இது எனக்கு சீக்கிரமாக சரியாகி என்னோட ட்ரைனிங்கை மறுபடியும் நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃபாலோ கொஞ்சம் வரட்டேன்.